கல்லை திருப்பதி மீடியா யூடியூப் சேனல் நேயர்கள் மற்றும் கபடியே உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருக்கும் விளையாட்டு வீராங்கனைகள் மற்றும் கபடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பஞ்சாப்ல நடந்த தேசிய அளவிலான பல்கலைக்கழகங்களுக்கு இடையான மேட்ச்ல தமிழகத்திலேருந்து வீராங்கனைகள் நம்ம பொண்ணுங்க கலந்துட்டு போயிருக்காங்க. அங்கே நடந்த ஒரு சில வாக்குவாதத்தில் ரெஃப்ரி என்ன பண்ணியிருக்காரு, கடுமையான முறையில் நம்ம பெண்களை தாக்கியிருக்காரு. போட்டி நடைபெற்றிருக்கும் போது அந்த ரெஃப்ரி நம்ம பிள்ளைங்களை அடிச்சிருக்காரு, காயப்படுத்திருக்காரு. அப்படி அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். பஞ்சாப்ல நேஷனல் லெவலான யூனிவர்சிட்டி மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல் மேட்ச் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. யாராக இருக்குன்னா, பீகாரோடைய தர்பங்கா யூனிவர்சிட்டிக்கும் தமிழ்நாட்டோடைய மதர் தெரசா யூனிவர்சிட்டிக்கும் குவார்டர் ஃபைனல் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த மேட்ச்ல பீகார் பிளேயர் ஃபவுல் அட்டாக் நம்ம பொண்ணுங்க மேலே பண்ணியிருக்காங்க. ஃபவுல் அட்டாக் பண்ண உடனே நம்ம பொண்ணுங்க போய் அப்பீல் பண்ணியிருக்காங்க ரெஃப்ரிட்ட. சார் இந்த மாதிரி ஃபவுல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ரெஃப்ரி பண்ணோடனே ரெஃப்ரி அதை ஒரு வாக்குவாதமாக முட்டி அந்த ஃபவுல் அட்டாக்கு கூட வார்னிங் கொடுக்காம நம்ம பொண்ணுங்கள்ட்டே வாக்குவாதம் பண்ணி ஒரு கடத்தில் யாரும் எதிர்பார்த்த நேரத்தில் திடீர்னு அட்டாக் பண்ணிட்டார், அடிக்கிறாரு. நம்ம பொண்ணுங்களே அடிக்கிறாரு, கடுமையான முறையில் அடிக்கிறாரு. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம், பின்னாடி அடுத்து நாங்கள் போடுவோம். இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. என்னடா ஒரு ரெஃப்ரிட்ட போய் அப்பீல் பண்ணுறாங்க, அவர் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பின்னாடி இருக்க நம்ம பொண்ணுங்க எல்லாம் போய் கேட்குறாங்க, ஏன் சார் ரெஃப்ரி அடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்க போனதுல அங்கே இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஆப்போசிட் டீமோ இல்லை அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்ல சேர்ந்து நம்ம பொண்ணுங்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே போன கோச்சிங் கேட்டிருக்காரு, கோச்சிங் போட்டு அடிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோலாம் பார்ப்பீங்க, சேரை எடுத்து எந்த அளவுக்கு கடுமையாக தாக்கிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அக்கிரமம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் நடந்துட்டு இடத்துல ஒரு பாயிண்ட்டோ ஒரு அப்பீலோ ஒரு ஃபவுல் அட்டாக்கோ ஒரு போனஸ் பாயிண்ட்டோ எதாக இருந்தால் கூட நம்ம ரெஃப்ரிட்ட தான் போய் கேட்க முடியும். அப்போ ரெஃப்ரி என்ன பண்ணும், இது ஃபவுலு, இது அட்டாக்கு, இது இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது ஒரு ஒரு இதுவரையும் இந்த கபடி வரலாறுல இந்த அளவுக்கு ரெஃப்ரி இந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறது நம்ம யாருமே பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. அது அடிக்கிற அளவுக்கு பொண்ணுங்க மேலே எப்படி கை வைக்கலாம்? ரெஃப்ரிக்கு பொண்ணுங்க மேலே கை வைக்கிறதுக்கு எந்த 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 அளவுக்கு ரூல்ஸ் இருக்குது? எப்படி யாரை கேட்ட ஒரு கையை வச்சார்? அது தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு கிராமப்புறத்துலேருந்து ஸ்கூல் லெவலில் விளையாண்டு, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாண்டு, அப்புறம் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இப்போ நேஷனல் மேட்ச்சுக்கு போகிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் ஒரு கேர்ள்ஸ் டீம் வச்சிருக்கோம், நாங்களும் யூனிவர்சிட்டி பிளேஸ் வச்சிருக்கிறோம். எங்களால் அதுக்கடுத்து போக முடியல. இருந்தாலும் ஒரு பொண்ணுங்களும் உயிரை கொடுத்து விளையாடுறாங்க. விளையாடணும், சாதிக்கணும், ஒரு போலீஸுக்கு போகணும், ரயில்வேஸ் போகணும், ஒரு போஸ்டிங் போகணும், ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாண்டு நேர்மையான முறையில் தோந்தா கூட அது வெற்றிக்கு சமம்னு சொல்லி நாங்கள் கடந்து வந்துடும். அது பிரச்சனை கிடையாது. வெற்றியோ தோல்வியோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்படி அடிக்கிறது, காயப்படுத்துறது அறிவில்லாத சுத்திரும் பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் பண்ணுவான். ஒரு பொறாமையில் ஒரு போட்டியில் மேட்ச் நடத்துகிற ரெஃப்ரியே இந்த அளவுக்கு பண்ணுறான்னா, அப்போ அங்கே எந்த அளவுக்கு நேர்மையான முறையில் மேட்ச் நடந்திருக்கும். நீங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை கண்டிப்பாக யோசிக்க ஆகணும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற பிளேயரோ ஒரு கோச்சோ வாக்குவாதம் ஈடுபடுவார். இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சாதாரணமாக கபடி மேட்ச் வச்சுக்கிங்களேன், 2 ஊருக்கு நடக்குதுன்னா மோட்டிவேஷன் போயிட்டு இருக்கலாம், ஊருக்காரன் தான் சண்டை பிடிப்பான். எப்பறம் என் ஊருக்காரன் நீ பிடிக்கிற அடிக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை பிடிக்க வருவான். ரெஃப்ரி என்ன பண்ணுவோம், தடுத்து விடுற வேலையை தான் பார்க்கணும், நேர்மையான முறையில் நடந்துக்கணும். ஆனால் இங்கே ரெஃப்ரி அடிக்கிறாரு. அப்போ ஒரு ரெஃப்ரி அப்பீல் பண்ண பொண்ணுங்க மேலே கை வச்சு அடிக்கிறாருன்னா அவர் எப்படி நேர்மையான முறையில் பாயிண்ட் கொடுப்பாரு? எப்படி இப்போ கரெக்டான டச் பாயிண்ட் கொடுப்பாரா, இல்லை போனஸ் போட்டால் கொடுப்பாரா? அப்போ நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு இப்போ லாஸ்ட்டாக நடந்த பசங்களுக்கு SRM யூனிவர்சிட்டி பசங்களை தாக்கப்பட்டாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் தான் வெளியில் இந்த அளவுக்கு அதிகமாக வரல. வீடியோ வெளியே வந்துச்சு, அதை பற்றி யாரும் அதிகமாக பேசல. ரெண்டாவது, அடுத்து பொண்ணுங்களை இந்த அளவுக்கு தாக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து பொண்ணுங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஏழை பொண்ணுங்க வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை தமிழ்நாடு பீப்புள் விளையாட்டுலேயே வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? என்ன நோக்கத்துக்காக அங்கே அடிக்கிறாங்க? என்ன பிரச்சனை அவங்களுக்கு, நமக்கு என்ன பிரச்சனை? விளையாடுறாங்க, அவங்களும் ஸ்டூடெண்ட், இவங்களும் ஸ்டூடெண்ட், அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க, இவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. ரெஃப்ரிங்கிறவர் நடுவர் என்ன பண்ணணும், நடுநிலையாக இருக்கணும். என்ன நியாயமோ அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும், அவ்வளோதான். அதை விட்டு பொண்ணுங்க மேலே கை வைக்கிறான்னா அவன் ரெஃப்ரியாக இருக்க முடியுமா? யாரை கேட்டு ஃபர்ஸ்ட் அவன் கையை வைக்கிறான்? இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லா தமிழ்நாடு பிளேயர்ஸ் பார்ப்பீங்க, பொண்ணுங்க பார்ப்பீங்க, டீம் கோச்சஸ் பார்ப்பீங்க. நம்ம எல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருக்க முடியுது. நம்மளால ஒரு வாய்ஸ் ஏதாச்சும் பண்ண முடியுதா? ஒன்றும் பண்ண முடியல. தொடர்ச்சியாக இதே மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு எதிராக எவ்வளோ இடத்துல நடக்குது. அங்கே ஆல் இண்டியா மேட்ச்லையோ வட இந்தியாவுக்கு நம்ம போயிட்டாவோ நமக்கு பயமாகவே இருக்குது, அடிச்சிருவோம். இந்த பயத்தில் நம்ம விளையாடுற மாதிரி சுச்சுவேஷனாக இருக்குது. ஆனால் அவன் இங்கே ஆல் இண்டியா மேட்ச்சுக்கு வந்தானா இந்த மாதிரி ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட இதுவரையும் நடந்ததே கிடையாது. தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இதுவரையும் வந்தார நம்ம வரவேற்றதான் பழக்கமே தவிர யாரையும் அடித்ததே கிடையாது. அது வெற்றியோ தோல்வியோ சகஜமாக எடுத்துகிட்டு நம்ம மேட்ச்சை கடந்து போயிருக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி பொண்ணுங்க மேலே கையை வச்சுருக்கான். அந்த சேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருந்துருக்குது. சேர் தூக்கி அடிக்கிறாங்க, கோசி கும்பல் சூழ்ந்துட்டாங்க. பசங்களாக இருந்தால் கூட சமாளிச்சுறாங்க. பொண்ணுங்க இது ஒன்றும் இல்லை, இதை பார்க்குறாங்க, ஒரு பேரண்ட் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு அடுத்த மேட்ச்சுக்கு விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நேஷனல் லெவல் மேட்ச்சுக்கு வந்திருக்கு ஒரு பொண்ணு, கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க.
இந்த மாதிரி அடிக்கிறாங்க. ஏன்னா கிராமப்புறத்துலேருந்து வர பொண்ணுங்களை விளையாட விடுறதே கஷ்டம் இந்த காலகட்டத்தில். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டு டெவலப் ஆகி வந்திருக்காங்க. இந்த அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க பேரண்ட்டோடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா அந்த பொண்ணுங்க மனநிலை எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம சாதிக்கணும்னு சொல்லி தான் இந்த இந்த பிளேயர்ஸ் ஒருத்தவங்களும் கபடிக்குள்ளார வராங்க. கபடிக்குள்ளார வந்து சாதிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், குடும்ப சூழ்நிலை, குடும்பத்தை முன்னேற்றணும், ஒரு பேர் வாங்கணும்னு சொல்லி யூனிவர்சிட்டி மேட்ச் வரையும் வந்தாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சிருப்பாங்க. ஸ்கூல் லெவலில் சின்ன வயசுலேருந்து உழைச்சிருப்பாங்க. இப்படி நீ ஃபவுல்னா இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னு கூட சொல்லு, அது தப்பு, உன் தப்பு இல்லை. சரியா? நீங்கள் எல்லாம் இப்படி தான் பண்ணுவீங்க. நார்த் இந்தியாஸ் மோஸ்ட்லி ரெஃப்ரி நார்த் இந்தியா சரி இல்லைங்க. எவ்வளோ மேட்ச் பார்த்தாச்சு. நீங்கள் நான் பார்க்குறேனோ இல்லையோ, நீங்கள் எல்லாம் ஆன்லைனில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்க, சமூக வலைத்தளத்தில் மேட்ச் எல்லாமே பார்க்குறீங்க. அவங்க நடுநிலையாக செயல்படுறதே கிடையாது. தமிழ்நாட்டு ரெஃப்ரிஸ் பண்ணுற அளவுக்கு நார்த் இந்தியன் ரெஃப்ரிஸ் அவங்களுக்கு நமக்கு ஃபேவராக யாருக்கும் ஒன் சைடாக ஃபேவர் பண்ண தேவையில்ல. பொதுவாக என்னவோ அதை சொல்ல மாட்டுறாங்க. அதை விட்டு இந்த கேவலமாக அந்த பொண்ணுங்களை அடிக்கிறது, இது வந்து எவ்வளோ ரொம்ப வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். அந்த வீடியோலாம் இப்போ நான் கிளிப்பு போடுறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த கிளிப்பெல்லாம் பார்த்து முடிச்சிங்க, எப்படி எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் பரபரப்பாக எங்கள் பார்க்குற நமக்கே ரொம்ப பயமாக இருக்குது. சேரை தூக்கி அடிக்கிறாங்க, கடுமையாக அடிக்கிற அட்டாக் மோடிலே தான் இருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு ஒரு பொண்ணுங்க மேலே ஒரு 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 தாக்குதல் நடந்தால் இதை பார்க்குற ஜூனியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு விளையாடணுங்கிற எண்ணம் போயிடும் ஃபஸ்ட்டு. நாங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் கபடி கிளப் தான் நாங்களும் வச்சுருக்கோம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாங்கள் பெண்கள் கபடி கிளப் வச்சுருக்கோம் 2 வருஷமாக. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க, கவர்மெண்ட் காலேஜ் பொண்ணுங்க தான் கலந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களும் இப்போ போன வாட்டி இப்போ யூனிவர்சிட்டியில் இதே யூனிவர்சிட்டி மேட்ச்சுக்கு முன்னாடி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் 3 பேர் ஃபார்ம் 3 செலக்ட் ஆகி விளையாண்டுருக்காங்க. அவங்களால அடுத்து போக முடியல அடுத்த கட்டத்துக்கு. அப்போ நாங்கள் இந்த அளவுக்கு அவங்கள கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். 2 வருஷம் கடுமையாக உழைச்சிருக்கோம். அந்த பொண்ணுங்க அவங்க வீட்டில் பேரண்ட்ஸை போட்டு எல்லாம் கூட ரொம்ப மோட்டிவேஷனாக பேசுவோம், பேசி கிரவுண்டுக்கு கொண்டு வச்சு ரொம்ப பயிற்சிலாம் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ நாங்களே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம்னா அந்த மதர் தெரசா யூனிவர்சிட்டி வந்து இந்த அளவுக்கு ஆல் இண்டியா மேட்ச்சுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த கோச் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அந்த கிளப்போ அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த கிளப்போ நம்ம கிளப்போ இவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்கள் கிளப்புமே எல்லா பெண்கள் கோச்சஸுமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு தான் அந்த டீம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் மாதம் மாதம் சம்பளமோ இல்லை கிளப்பு மாதிரி காசோ அது எதுவுமே வரது கிடையாது. ஒரு பொதுநலமாக தான் பெண்கள் முன்னேறணும், சமுதாயத்தில் படிக்கணும், விளையாடணும், ஒரு 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 நல்ல கல்வி நல்ல விளையாட்டு வாங்கிட்டு ஒரு வேலைக்கு போகணும், நல்லா இருக்கணும், அந்த உன்னத நோக்கத்தோடு தான் எல்லா கோச்சஸும் செயல்படுறாங்க. அப்போ இதை பார்க்குற அடுத்த ஜூனியர் பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடிக்கிறாங்க, இப்போ தான் விளையாடவே ஆரம்பிச்சிருக்காங்க, விளையாட ஆரம்பித்து தடி மாதிரி நேஷனல் வரையும் வந்துட்டாங்க. நேஷனல் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, நார்த் இந்தியா ஃபுல்லுமே இப்படி பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களோட ஒரே நோக்கம் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடாது. தமிழ்நாட்டிலேருந்து வராங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. விட்டா ஜெயிச்சிடுவோம், நம்ம ஜெயிச்சிருவோங்கிற ஒரு பொறாமை தான், வேற என்ன. அடிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஜெயிக்கிறான் இவன், வரான் ஜெயிக்கிறான் இவன், அங்கேருந்து வந்து இவன் இங்கே ஜெயிச்சுட்டு போகிறான் ஆல் இண்டியா மேட்ச்சில், அந்த பொறாமை மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு சாதிக்க முடியாது எதுவும் இல்லைன்னு உலகத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாட்டு பெண்களும் சரி, பசங்களும் சரி, விளையாட்டுலும் சரி, படிப்புலையும் சரி சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. இவன் வந்தால் எங்கே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடான்னு சொல்லி தான் அந்த அந்த குறுக்கு வழியில் தான் அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு மன உளைச்சலை உருவாக்குறான். அந்த பிளேயர்ஸ்க்கு மன உளைச்சல் ஆகுது. அப்போ மன உளைச்சலாக கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இதை பார்த்துட்டு இருக்கிற கோச்சஸ்க்கு எல்லாத்துக்கும் மன உளைச்சல் ஆகும். என்னதான் கஷ்டப்பட்டு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் விளையாண்டாலும் ஆல் இண்டியா மேட்ச்சுக்கு போனால் நமக்கு ஒரு மன உளைச்சல் ஆகுது. இந்த மாதிரி இப்போ ஒரு ஃபவுல் அட்டாக்கு ஒரு சரியான தீர்ப்பு சொல்ல முடியாத ரெஃப்ரி அவன் எப்படி வந்து சரியான முறையில் பாயிண்ட் கொடுப்பான், எப்படி மேட்ச் நடத்துவான். அதனால் இது நாங்கள் என்ன ஒரு கோரிக்கையை வைக்கிறோம்னா, தமிழ்நாடு ஆமச்சூர் கபடி கழகம் அவங்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இது வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்திய பிளேயரை கூட நம்ம தமிழ்நாட்டு எல்லா வீடுகளையும் வந்து ரசிகர்கள் இருக்காங்க. அவன் ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கிறான், வீட்டில் ஒட்டி வச்சுக்கிறான், அவனை வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனாக மதிக்கிறான்.
ஆனால் தமிழனை வந்து அவன் ஒரு பிளேயராக இல்லை, ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டான். அவன் மனுஷனாக மதிச்சிருந்தானா அவங்க ஃபவுல் அட்டாக் போய் கேட்க போனது எதுக்கு அடிக்கிறான்? அவன் ஃபஸ்ட்டு பொண்ணுங்க தான் கேட்குறாங்க, பசங்க கிடையாது. ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை அவன் பொண்ணுங்களா நினைக்கல, பிளேயராக கூட நினைக்கல, அடிக்கிறான். இது வந்து எல்லா இடத்துலையும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இதே தொடருது. வட இந்தியா தமிழ வட இந்தியா இப்படியே தான் போயிட்டு இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் யார் என்ன பதில் சொல்கிறது, இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வுன்னு எங்களுக்கும் தெரியல, யாருக்கும் தெரியல. இதுக்கப்புறம் எடுக்க போகிற நடவடிக்கை வந்து இது கடைசியாக இருக்கணும். இதுக்கு மேலே இந்த பெண்களும் சரி பசங்களும் சரி தமிழ்நாட்டிலேருந்து விளையாட போனாங்கன்னா அவங்க மேலே கையை வைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு யோசிக்கணும். அந்த அளவுக்கு இந்த நடவடிக்கை வந்து கடுமையாக இருக்கணும். கடுமையாக இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எங்கள் பெண்கள் கபடி கிளப் சார்பாகவும் இந்த கல்லை திருப்பதி மீடியா யூடியூப் சார்பாகவும் நாங்கள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மேட்ச் நடந்து, அதில் நார்த் இந்தியா டீமுக்கும் நம்ம தமிழ்நாடு டீமுக்கும் மேட்ச் நடந்து நல்ல மேட்ச் தான், நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருந்து. அதில் நார்த் இந்தியா டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வின் பண்ண டீமில் இருந்த ஒரு பொண்ணுக்கு அங்கே இருக்கிற கமிட்டி விழா குழுவினர் என்ன பண்ணுறாங்க, சிறப்பு பண்ணுறாங்க, சால்வை போடுறாங்க, மாலை போடுறாங்க, நினைவு பரிசு எல்லாம் தராங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த பரிசை போயிட்டு ஆப்போசிட்ல டீமில் தோந்தாங்களே அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஊக்குவிக்குது. அப்போ எது நல்லது கேட்டதுன்னா அங்கே விளையாடுற பொண்ணுங்களுக்கு கரெக்டாக தெரியுது, பிளேயர் சரியாக தான் இருக்கிறான். எனக்கு கிடைச்ச அந்த சிறப்பு பரிசை கூட ஆப்போனண்ட்ல விளையாண்ட பொண்ணுக்கு கொடுக்குது, அந்த பொண்ணு போய் கொடுத்து ஊக்குவிக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு தெரியுது இது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும், பிளேயர்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸுக்கு தெரிஞ்ச நாலேஜ் கூட இந்த ரெஃப்ரிக்கு தெரியல. தெரியும், எல்லாம் தெரியும், என்ன பொண்ணும் எப்படி நடந்துக்கும் நல்லா தெரியும். அப்போ வேணும்னே அடிக்கிறாங்க. அதான் வேற ஒன்றும் இல்லை, வேணும்னே அடிக்கிறாங்க. தமிழ்நாட்டு பொண்ணுங்களா வேணும்னே அடிக்கிறாங்க. அப்போ அந்த நடுவர் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மீடியாலையும் தெரியணும், அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை இதை மூடி மறைச்சக்கூடாது. இது வந்து ஒரு பொண்ணுங்க மேலே கை வைக்கிறான் அப்படின்னா அவன் மேலே கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த தப்பு வேற அடுத்து யாரும் ஃபாலோ பண்ணுற ரெஃப்ரி யாரும் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ரெஃப்ரி இந்த அளவுக்கு வந்து ஒரு மிருகத்தனமாக நடந்துக்கிறது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எந்த மேட்ச் வேணாலும் எடுத்துங்க, எந்த நடுவருமே இந்த அளவுக்கு மிருகத்தனமாக நடந்துக்க மாட்டாங்க. அப்போ நார்த் இந்தியாவில் இந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே நடக்கக்கூடாதுன்னா அந்த ரெஃப்ரிக்கு சரியான தண்டனை கிடைச்சே ஆகணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் நம்ம பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி தைரியமாக போய் அங்கே விளையாட முடியும். தண்டனை கிடைக்கும் நாமளும் நம்புவோம், நடவடிக்கை எடுக்கப்படும் நாமளும் நம்புவோம். சரி, நம்ம வந்து அந்த அன்னை தெரசா, இது மதர் தெரசா யூனிவர்சிட்டி பிளேயர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் மனசை தளர விடாதீங்க. எந்த சூழ்நிலையும் இந்த அளவுக்கு இப்படி நடந்து போச்சு, ஒரு விரும்பத்தக்காத சம்பவம் நடந்துருச்சு, அடிச்சிட்டாங்க, ஒரு அவங்க வந்து எதுக்கு அடிக்கிறாங்க, மன உளைச்சல் ஆகணும், அவங்க ஜெயிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தான் அடிக்கிறாங்க. நீங்கள் நல்லா தான் விளையாடுறீங்க, நீங்கள் நல்லா விளையாடுறதால தான் அவன் அடிக்கிறான், அவங்க பொண்ணுக்கு தோந்து போகுது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்கள அடிக்கிறான். நீங்கள் நல்லா தான் விளையாண்டுருக்கீங்க, நீங்கள் நல்லா தான் விளையாடுவீங்க, இதை ஒரு காரணமாக காட்டி நீங்கள் மனம் வந்து சோர்வடையக்கூடாது. நீங்கள் இன்னும் நல்லா விளையாடணும். இன்னும் தமிழ்நாடு லெவலில், ஆல் இண்டியா லெவலில், இன்னும் உலக அளவில் வந்து இப்போ தமிழ்நாடு பெண்கள் வந்து கபடியில் வந்து சாதிக்கணும். ஏன்னா இது நம்ம விளையாட்டு, நம்ம கண்டுபிடிச்ச விளையாட்டு, சரிங்களா? நீங்கள் உங்கள் மனசை எந்த சூழ்நிலையும் தளர விடக்கூடாது. நீங்கள் இன்னும் ஊக்கம் அதிகமாக பண்ணணும். ஊக்கம் அதிகமாக இன்னும் ஸ்ட்ராங்காக போட்டி போடணும், இன்னும் ஸ்ட்ராங்காக விளையாண்டு வின் பண்ணணும். ஆல் இண்டியா லெவல் மேட்ச்சில் நம்ம தமிழ்நாடு மதர் தெரசா வின் பண்ணணும். அதில் தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் டீம் இப்போ தான் உருவாகிட்டு வராங்க. இந்த பெண்கள் கபடி கிளப் வந்து இப்போ தான் கொஞ்சம் உருவாகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் என்கரேஜாக தான் இருக்கணும். என்ன தடை வந்தாலும் நம்ம விளையாண்டுருக்கோம் அப்படின்னு என்கரேஜாக இருக்கணும். நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து விளையாடுறதை நிறுத்தக்கூடாது, விளையாண்டே இருக்கணும், முன்னேறி போயிட்டே இருக்கணும். இதுக்காண்டிலாம் நீங்கள் மனசை தளர விடக்கூடாது, தொடர்ந்து விளையாடணும். உங்களுக்கு சப்போர்ட்டாக நம்ம கல்லை திருப்பதி மீடியா யூடியூப் சேனல், நம்ம சேனல் இருக்குது. நம்ம சேனலோட நோக்கமே ஒரு பிளேயர்ஸை வெளியில் கொண்டு வரது தான், மீடியா வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தான். அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ரசிகர்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே தமிழ்நாடு அமைச்சர் கபடி கழகம் கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்ம நம்புகிறோம். தொடர்ந்து விளையாடுங்க, பல வெற்றிகளை நீங்கள் சாதிக்கணும். நன்றி, வணக்கம்.